APF கிச்சன். இன்னைக்கு ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாலை உள்ளே ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இப்போ இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். 2 கட் பண்ணி வெறும் ஜூஸ் மட்டும்தான் நம்ம உள்ளே ஊற்றணும், இந்த பாலை தரைய வைக்கிறதுக்காக. பால் நல்லா திரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் இப்போ அதில் இந்த லெமன் நம்ம புழிஞ்சு விட்ருக்கனால அந்த ஸ்மெல் அதில் அடிக்கும். ஸோ லெமன் ஸ்மெல் போகிற வரைக்கும் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா புழிஞ்சி டேப்பில் கட்டி விடலாம். ஒரு 3 hours கட்டி விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். 3 hours கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மாவு பிசைகிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கையாலே அதை பிசைஞ்சு விடுங்க. லைட்டாக அந்த ஈரப்பதம் அதில் இருக்கணும். சர்க்கரை பாகு எடுக்கிறதுக்கு இந்த மெஷரிங் கப்பில் தான் நான் சர்க்கரையை மெஷர் பண்ண போகிறேன். நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1:2 ரேஷியோவில் தான் தண்ணி வைக்கணும். இப்போ 1/2 கப்பு சுகருக்கு 1 கப் தண்ணி வைக்கணும். இப்போ இந்த தண்ணியில் இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ இந்த பன்னீரை கையில் வச்சு நல்லா பால் ஷேப்பில் உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதோட சைஸ் இப்படி டபுளாக இருக்கும். திரும்ப இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம். ஒரு 7 மினிட்ஸ் இன்னும் இருக்கலாம் இது அடுப்பில். இப்போ ரசகுல்லா ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 7 to 8 ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுகர் சிரப்பை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறலாம், இந்த ஐஸ் க்யூப் கூட. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளாட் ரசகுல்லா பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் கீர் செய்கிறதுக்காக பால் பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நான் 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட 6 ரசகுல்லா தான் இருக்குது, அதனால தான் நான் 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிஸ்தா, ஆல்மண்ட், வால்நட், கேஷ்யூ எல்லா நட்ஸையுமே நான் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1/4 லிட்டர் பாலுக்கு எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போதும். உங்களுக்கு சுகர் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாதாம் கீர் பக்காவாக கூலாகட்டும். 1 hour to 1.5 hours அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அதை ரசகுல்லாவில் உள்ள சுகர் சிரப் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வெளியெடுத்துட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ என்னோட கீர் கூல் ஆயிடுச்சு. இந்த ரசகுல்லாவோட பாதாம் கீரை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ரசமலாய் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.